I am C. Divya. I am studying 10th standard in Government Girls Higher Secondary School, Tirupattur District, Tamil Nadu. திரவங்களின் வழியே மின்னோட்டம் செலுத்தப்படும் பொழுது என்ன நிகழ்கிறது? அதாவது கரைசல்களின் வழியே மின்னோட்டம் செலுத்தப்படும் பொழுது அங்கு வேதி மாற்றம் நிகழ்கிறது. சரி, இப்பொழுது நாம் ஒரு கண்ணாடி குவளையை எடுத்துக்கொள்வோம். அவற்றினுள் சோடியம் குளோரைடு, அதாவது நம் அன்றாட உணவில் சேர்க்கும் உப்பு கரைசலாக எடுத்துக்கொள்வோம். அவற்றினுள் 2 கிராஃபைட் உருளைகளை பாதி அளவுக்கு மேல் மூழ்க வைப்போம். ஒரு கிராஃபைட் உருளையின் முனையை மின்கலத்தின் ஒரு முனையோடும் மற்றொரு கிராஃபைட் உருளையின் முனையை மற்றொரு மின்னோட்ட முனையோடும் இணைத்துக் கொள்வோம். கரைசல்களின் வழியே மின்னோட்டம் செலுத்தப்படும் பொழுது என்ன நிகழ்கிறது? கரைசலினுள் உள்ள சோடியம் நேர்மின் அயனிகளாகவும் குளோரைடு எதிர்மின் அயனிகளாகவும் பிரியும். மேலும் நேர் மின்னோட்டம் கொண்ட அயனிகள் எதிர் மின்னோட்டம் கொண்ட உருளையை நோக்கி கரைசலின் ஊடாக நகர்ந்து அதில் படுகின்றன. இவ்வினையில் கரைசலாக உள்ள சோடியம் குளோரைடு என்பது என்ன? சோடியம் குளோரைடு கரைசல் என்பது மின்பகுளி கரைசல் எனப்படும். சரி, கரைசலினுள் மூழ்கி வைக்கப்பட்ட கிராஃபைட் உருளைகள் என்பது என்ன? கரைசலினுள் மூழ்கி வைக்கப்பட்டு மின்னோட்டம் செலுத்த பயன்படும் கிராஃபைட் உருளைகள் மின்வாய்கள் எனப்படும். சோதனையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மின்பகுளி கரைசலின் வழியாக மின்னோட்டம் செலுத்தப்படும் பொழுது மின்பகுளி கரைசல் அயனிகளாக பிரியும் நிகழ்வு மின்னாற்பகுப்பு பகுப்பு எனப்படும். இம்முறையே மின்னார் தூய்மையாக்கல் மற்றும் மின்முலாம் பூசுதல் வினையில் உதவி புரிகிறது. இச்சோதனையை என் வீட்டில் உள்ள எளிதான பொருட்களை வைத்தே எளிமையாக செய்து காட்டியுள்ளேன். நன்றி.